கிருஷ்ணா 41 ஸ்லோகம் பார்க்கலாம். பிராப்ய புண்ணிய கீர்த்தாம் லோகான் உசித்வா சாஸ்வதி ஷமாக சீனாம் ஸ்ரீமாதாம் கே யோக பிரஸ்டோபி ஜாயதே. சின்ன முன்னேற்றத்திற்கு பிறகு தோல்வி அடைஞ்சாங்கன்னா நீண்ட கால பயிற்சிக்கு, அதாவது ரொம்ப நாள் அவங்க பயிற்சி எடுத்த பிறகு தோல்வி அடைஞ்சாலும் அவங்க வெற்றி அடையாத யோகில 2 வகையில பிரிக்கலாம். இப்போ கொஞ்ச காலத்துக்கு பயிற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சாங்கன்னா அந்த யோகி புண்ணிய ஆத்மாக்களை நுழைய அனுமதிக்கப்படும். ஏன்னா உயர் லோகங்களுக்கு போவாங்க. அங்க நீண்ட கால வாழ்ந்த பிறகு நல்ல அந்தன வைஷ்ணவனின் குடும்பத்திலோ இல்லை பணக்கார வியாபாரிகளின் குடும்பத்திலோ பிறப்பதற்காக மீண்டும் இந்த உலகுக்கு அனுப்பப்படுவாங்க. இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்துல விளக்கப்படுவதை போல யோக பயிற்சியின் உண்மையான குறிக்கோள் கிருஷ்ண உணர்வு என்னும் உயர்ந்த பக்குவ நிலையை அடைவதுதான். ஆனா சிரமங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து முயற்சி செய்யாம ஜட கவர்ச்சியால வீழ்ந்திருந்தாங்கன்னா கடவுளின் கருணையால தங்களது பௌதீக நாட்டங்களை திருப்தி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுது. அதன் பிறகு நல்லறங்கொண்ட அல்லது செல்வம் மிகுந்த குடும்பங்களில் வசதியான வாழ்வு வாழ அவங்களுக்கு வாய்ப்பும் அளிக்கப்படும். இதே போல குடும்பங்களில் பிறந்தவங்க அந்த வசதிகளை உபயோகித்து பூர்ண கிருஷ்ண உணர்விற்கு தம்மை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யலாம். 42 ஸ்லோகம் பார்க்கலாம். அத்தவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்பதரம் லோகே ஜென்ம ஈத்ருஷம். சிறந்த அறிவுடன் திகழும் யோகிகளின் குலத்துல பிறப்பது இங்க புகழப்படுது. ஏன்னா அந்த குடும்பத்துல பிறக்கும் குழந்தை வாழ்வுல ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீக ஊக்கத்தை பெறுறாங்க. அதிலும் குறிப்பாக ஆச்சாரியர்கள் இல்லைன்னா கோஸ்வாமிகளின் குடும்பங்களுக்கு இது மிகவும் பொருந்தும். பண்பாட்டாலும் பயிற்சியாலும் மிகுந்த பக்தியுடனும் ஞானத்துடனும் விளங்கும் அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்க ஆன்மீக குருவாவாங்க. இந்தியாவில் இதே போல ஆச்சாரிய குடும்பங்கள் பலவும் இருக்காங்க. ஆனா போதிய கல்வியும் பயிற்சியும் இல்லாதனால அவங்க தற்போதும் ரொம்ப சீர்குலைந்து விட்டன. கடவுளின் கருணையால பரம்பரையாக ஆன்மீகிகளை உற்பத்தி செய்யும் குடும்பங்கள் இன்னும் இருக்கதான் செய்யுது. அந்த குடும்பங்கள்ல பிறப்பது நிச்சயமாக ரொம்ப பெரிய பாக்கியம். அதிர்ஷ்டவசமாக எமது ஆன்மீக குருவான ஓம் விஷ்ணுபாத ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜர் அவர்களும் அடியேனும் கடவுளின் கிருபையால அதே போல குடும்பங்களில் பிறக்கும் வாய்ப்பை அடைஞ்சோம். மேலும் நாங்கள் 2 பேருமே வாழ்வில் ஆரம்ப நாளிலிருந்து பகவானின் பக்தி தொண்டில் பயிற்சி அளிக்கப்பட்டோம். அதுக்கு பிறகுதான் திவ்யமான ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் சந்தித்தோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா.